முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. முதலாவது நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. நம்மை தள்ளாட ஒட்டாத ஆண்டவர் உயர்த்துவோமாக. நம்முடைய பாரங்களை சுமந்த ஆண்டவர் உயர்த்துவோமாக. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே என்று சொல்லி அவர் உயர்த்துவோமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து பார்த்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து பார்த்தாரே. காக்கும் தெய்வம் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. சொல்லுங்க, காக்கும் தெய்வம் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரு, பலன் அளித்தாரு, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, பலன் அளித்தாரு, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. தாங்க முடியா பலவீனத்து, வேதனை படுக்கை வியாதியினில். தாங்க முடியா பலவீனத்து, வேதனை படுக்கை வியாதியினில். நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. நல்ல கரங்களை தட்டி பாடுமா? சுகம் கொடுத்தார், பலன் அளித்தார், நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மெய்ப்பன் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. நல்ல மெய்ப்பன் வழி நடத்தும். ஆமென்.
நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. எங்கோ நாம் வாழ்ந்தோம், கர்த்தர் நம்மை தேடி வந்தார். தாழ்மையில் இருந்தோம், தள்ளாடி நடந்தோம். தயவாய் நினைவு கூர்ந்து நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தின ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலாயிருக்கிறோம். கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வார். உடனடியாக பதிவு செய்யுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 55:22 நாம் தியானிப்போமா? வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். மே 17 உலக உயர் இரத்த அழுத்த நாள், வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது அப்படியே அமைதியாக இருந்து கொலை பண்ணுற வருஷத்தில் தான் இந்த ஹைப்பர் டென்ஷன். எனவே மன அழுத்தம் நம்ம லைஃப்பில் குறையணும். அது ஆகாரத்தின் மூலமாக கூடுது, அல்லது பாரம்பரியமாக கூடுகிற நிலை இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாத நிமித்தமாக கூடுகிற நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரொம்ப தேவையில்லாமல் பிரச்சனைகளை போட்டு யோசிக்கிறது நிமித்தமாக வருது. அப்படிதானே? இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தனக்குத்தானே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அப்படிதானே? தேவையில்லாமல் அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பிலுடைய பேத்திய அவன் மானபங்கம் படுத்தினபடினாலே தவறாக நடந்த நிமித்தமாக அகித்தோப்பில் பகையை அவன் சம்பாதித்து கொண்டான். அவனுடைய மகனாகிய எலியாமின் பகையை சம்பாதித்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். இப்படியாக நல்ல சாதகமாக இருந்த அகித்தோப்பில் அப்சலோமோடு கூட சேர்ந்து அவனுக்கு எதிராக இருக்கிற சிச்சுவேஷன்ல ஓடி போகிற நேரத்தில் இந்த பாடலை பாடுகிறது குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் he is a God of second chance. அவர் மறு வாழ்க்கை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் அவரை இறுக பற்றிக் கொள்ளணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான அவன் செய்த விஷயம். அந்த நெருக்கடியான சிச்சுவேஷன்ல ஆண்டவர் இறுக பற்றி கொண்டதை குறித்து பார்க்கிறோம். சில நேரங்களில் பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு நம்ம தூரப்படுத்தும், அல்லது ஆண்டவர் கிட்ட கொண்டு போகும். சில நெருக்கடிகள் வரும்பொழுது, இப்போ ரிசல்ட் வந்து 12th மார்க் குறைஞ்சோடனே என்ன ஆகும்? ஒன்று அலசோத்திரம் என்னது சந்தோஷப்படுவீங்க, அல்லது நான் இவ்வளோ படித்தேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டீங்க, இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன், இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குறைஞ்சிட்டேன், ஏன்ட்ட என்ன குறை இருக்குதோ ஆண்டவர் என்ன மன்னிக்கணும் சொல்லி ஆண்டவர் பக்கம் போகிற ஆட்களாக இருக்கணும். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். கரங்கள் வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு தடவை தாவீதே தொகை பண்ணின பொழுது ஆண்டுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்த நிமித்தமாக ஆண்டு ஒரு ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு, கர்த்தர் கையில் நான் விழுவேனாக, கர்த்தருடைய கரங்களிலே விழுவேனாக. நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 55:22 3 காரியங்கள். முதலாவது ஒரு கட்டளையை சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மெதுவாக கொண்டு வைக்கிறதல்ல, அப்படி தூக்கி போட்டுரு அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க. தூக்கி அப்படி எரிஞ்சிரு, அவர் மேலே தூக்கி போட்டுரு.
ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ என்ன விஷயமோ நல்லா கற்றுக்குங்க. இன்னைக்கு காலையில் சர்வீஸ் முடிஞ்சோம் நிறைய பேர் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டான்னு சொன்னாங்க. அது கத்தரிஸ்தார் தெருக்கு நெருக்கத்தில் வந்திருந்தோம், கத்த நல்ல வார்த்தையை தந்தான்னு சொன்னாங்க. அதில் பாரங்கள் வரும்போது தூக்கி அவர் மேலே வச்சிருங்க. அவர் நமக்கு நல்ல ஒரு சுமை தாங்கியா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சின்ன குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அப்பா வந்தோடனே கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் தூக்கிட்டு கீழே விட்டு போயிடுறாங்க. 100% ஆண்கள் அதை வேலை தான் செய்வாங்க. என்னது டக்குன்னு தூக்கி கொஞ்சம் நேரம் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு தம்பதி வந்தாங்க. அவர் சொன்னார், கணவர் சொன்னார், இந்த 2 பிள்ளைகளையும் இவா தான் நல்லா வளர்த்து எடுத்தான். நான் கூட நைட் செல்லாம் தூங்கிடுவேன், ஆனால் விழிச்சிருந்து பாதுகாக்கிறது அவள் தான் அப்படி. ஸோ நீங்கள் கணவர்கிட்ட கொடுக்கும் நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணிடுவார், ஒரு அலுவலாக இருக்கலாம் அல்லது எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அப்படியே தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தெளிச்சுங்க பார்ப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் நல்லா இருக்குமே. சில நேரங்களில் டியூட்டி. இன்னைக்கு காலையில் ஒரு தம்பதியை பார்த்தேன். திடீர்னு கொஞ்ச நேரம் பிள்ளைய மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது கணவர் பார்த்துட்டு இருந்தார். கேட்டேன், என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இப்போ ஏன் டியூட்டி அப்படின்னாப்புல. இப்படி ஷிஃப்ட் பண்ணி பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திராட்டில் விடுற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, எல்லாவற்றையும் சுமக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். உங்களோடு சேர்ந்து எல்லாம் உங்கள் நிமித்தம் வர்ற பிரச்சனை எல்லாவற்றையும் சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதை மட்டும் சுமப்பேன், எனக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும் சுமப்பேன், எனக்கு பாதகமாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவேன் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதான் கட்டளையாக தூக்கி போடுறியா, என் மேலே நான் சுமக்கிறேன், உனக்கா கல்வாரி சிலுவையிலே அலிசோத்தும் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்தான், இதை நான் சுமக்க மாட்டேனா, எல்லாத்தையும் போடு அல்ல நீ லெகுவாக்கிக்கோள், எல்லா காடியை போல கசந்திருக்கிற கஷ்டங்களை நான் ஊற்றுங்க. அதான் காலையில் பாட்டு பாடணும், ஊற்றிடுவேன் பாரங்களை தேற்றிடும் இயேசுவிடம், துடைத்திடுவார் கண்ணீரை தூயரை நான் துதித்திடுவேன். எல்லாத்தையும் ஊற்றுங்க, தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. அதுக்கு ஒரு அருமையான வசனத்தை கூட இன்னைக்கு காலையில் சொன்னேன். சங்கீதத்தின் புத்தகம் 62 சங்கீதம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அன்னால் செய்த காரியம் என்ன, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாங்க. காலையில் ஒரு குடும்பத்தார் வந்த பொழுது ஆலோசனை சொன்னேன். அல்ல காலையில் 2 பேரும் அல்ல ஒரு வாரமாக பிஸ்னஸில் கொஞ்சம் சவால் இருக்குன்னு சொன்னாங்க. அல்ல நல்ல வார்த்தையை கொடுத்தீங்கன்னு காலையில் 2 பேர் சேர்ந்து கரங்களை கோத்து நன்றாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எழும்புற காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி காலையில் எழும்பி அல்ல தேவனை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. நானுமே என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றேன். ரொம்ப லேட்டாக தூங்கி லேட்டாக எழும்புறாள். இப்போ கிருபாரான இல்லை, காலைல 5:30 மணிக்கெலாம் எழும்புறதுனால 5:15 எழும்ப வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி மாறிட்டு வர்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது. காலையில் எஞ்சி நல்ல சோத்திரம் நீங்கள் கிருபாரான கலந்துறீங்க. அதுக்கப்புறம் என்னது, சில நேரங்கள்லாம் ரொம்ப டைம் 2 மணிக்கு தூங்குவேன். 5:15 கிளம்புனோடனே சரி இது சர்வீஸ் முடிஞ்சோடனே நல்லா தூங்கிடணும்னு தான் நினைப்பேன். ஆனால் ஒன்ஸ் அந்த சர்வீஸில் அட்டன் பண்ண பிறகு என்னது, அதுக்கு பிறகு பிரிஸ்காக மாறிடுவோம் பாருங்கள். அல்ல சார் அப்புறம் எல்லா வேலைகளையும் செய்யத்தக்கதான பலன் கொஞ்சம் அப்படி கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி தானே, நாய் தண்ணிக்குள்ளே இறங்குற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் நாய் வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் என்ன செய்யும், ஏதோ நீங்கள் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பிடிச்சி இழுக்கிற நேரத்தை எங்கேயோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே இறக்கி விட்ட பிறகு அப்புறம் என்ன செய்யும், நல்ல ஜாலியாக தண்ணிக்குள்ளே இருக்கும். சில நேரங்கள் நம்ம லைஃப்பில் அப்படி தான், ஆரம்பத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ மெனக்கடுற ஸ்கூலுக்கு உங்கள் சின்ன பிள்ளைகளை அனுப்புவாங்க. என் பையன்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற நேரத்தில் அழுவான். அப்பா அப்பா, அவன் அழுறத பார்த்து பாதியிலே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலான்னு இருக்கும். அப்படி அழுவான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அழுதாலும் பரவாயில்லன்னு ஆற்றி தேற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்ட பின்பதாக இப்போ படித்து காலேஜ் லெவலுக்கு வந்தாச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்னைக்கு ஐயோ அவன் கதற பார்த்து அவ்வளோ அழுவான். வயிற்றில் போடுறதா புட்டி சார் அவன் நல்ல நேரம் முன்னாடி கூப்பிட்டு போகிற நேரத்தில் அவ்வளோ அழுவான். அப்பா 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 அழுறத பார்த்தா ஐயோயோ பையனுக்கு பெரிய தீமை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னது, பிள்ளைங்களை செய்யும் ஜாலியாக போயிடும். ஒரு வாரம் நல்லா சந்தோஷமாக தான் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிள்ளைகளை அழ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. சில பிள்ளைகள் நாள்லேருந்தே அழும். சில பிள்ளைகளை பாருங்கள் கொஞ்சம் நம்ம எல்லாம் ஜாலியாக போய் விடுற நேரத்தில் அப்படின்னு அங்கே ஒரு குரூப் அழுதுட்டுருக்கும்.
உடனே ஓஹோ ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் அழணும் அப்படின்ட்டு இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுத்து செயல்படும் பொழுது அதை பழகிட்டா பெரிய ஆசை. காலையில் தேவ சமூகத்தி நள்ளிரவில் இந்த சங்கீதக்காரன் கூட சொல்கிறேன், அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் உண்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் தேடுங்க. தானியேல் பாருங்க, எருசலேமுக்கு நேர பலகணிகளை திறந்து அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறத குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவன் லைஃப்பில் இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் ஒன்றையும் கவலைப்படல. அவனுக்கு விரோதமாக பத்திரத்தில் அநியாயமாய் கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேர பலகணிகளை திறந்து தன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் யாராவது சிங்கத்தின் முதுகில் தூங்கியிருக்கீங்களா? சிங்கத்தின் தொப்பையில் தூங்கியிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் நிம்மதியாக தூங்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ கட்டளையா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்களுக்கு படிப்பில் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அல்ல சோத்ரம் அல்ல சிற்று நண்பர் நிமித்தம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், சில பாவ பழக்க நிமித்தமாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், விட முடியாத காரியங்கள் வெளியில் பார்த்தா நல்லா தெரியும். ஆனால் உள்ளத்துக்குள்ள அல்லது உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் விட முடியாத பெரிய போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் இதயத்தை ஊற்றுங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, என் பைபிளில் எழுதி வச்சு ஜெயிச்ச காரியம் நிறைய உண்டு. வாலிப நாட்களில் பைபிளில் எழுதி வச்சு ஆண்டவரே இதில் ஒரு ஜெயத்தை தரணும், ஆமென், ஜெயத்தை தந்துடுவார். ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு சர்க்கிள் நம்ம வாழ்க்கணும். திரும்ப எழுதுவேன், இன்றைக்கு தவறி விட்டேன், மீண்டும் ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துங்க. கர்த்தர் எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் தந்து இன்னைக்கு அதில் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்வேன், மற்றவங்களோட பைபிளை திறந்து பார்க்காதீங்க, அது சீக்ரெட் புக். ஆமே, எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு ஜெபிக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தரும். இன்னைக்கு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரதத்துக்கு நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அருமையான பாட்டு பாடும். என்னது? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன். மேஜரா, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன், என் இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ சுமந்து கொள்கிற ஒரு அனுபவம். அதான் ஒரு பக்தன் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், மன அழுத்தம் வரும் பொழுது அது சோத்திரம், அதை என்ன செய்யணும் அப்படின்னா சோத்திரம், அந்த பாரத்தை உங்கள் முழங்காலுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. உங்களை நசுக்கிற அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், பாரம் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதை அப்படியே தலையிலேருந்து எங்கே கொண்டு வந்துருங்க? முழங்கால் கொண்டு வந்துருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலை கிருபை அரணில் சில நேரங்களில் ஆர்வத்தின் மிகுதினால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிரசங்க நேரத்தில் பாட்டு பாடுவேன். இப்போவே எனக்கு நல்லா தொண்டை கட்டியிருக்கு. நாளை காலைல பாடணும்னு வச்சிங்களேன், இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த சுதி கரெக்டாக உங்களுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மனுஷன் கை விரல் அசைக்கணும். தொண்டை உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா இந்த கை விரல் என்ன செய்யணும், உங்களுக்கு நல்லா சப்போர்ட். அதனால தான் பாருங்கள், நிறைய சங்கீதங்கள் பாடுறவங்கள பாருங்கள், என்ன செய்வாங்க? கை என்ன செய்வாங்க? விரல் அசைக்கிற பார்த்துருக்கீங்க. என்னதோ நான் வேற்று கிரகத்தை பற்றி பேசுகிற மாதிரி பார்க்குறீங்க, சந்திர மண்டலத்தில் நடக்கிற விஷயத்தை பேசுகிற மாதிரி இப்படி பார்க்குறீங்க. நீ பாட்டு பாடுறவங்க பாருங்கள், நிறைய விரல் அசைப்பாங்க, இல்லை நிறைய சங்கதிகளை பாடுறவங்கெல்லாம் அசைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒருவேளை உங்கள் த்ரோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீங்கள் கைகளை அசைக்கும் பொழுது, பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலாம் மூடுவேன் அப்படின்னு வரணத்தில் கையை கொஞ்சம் அசைச்சிங்கன்னா
அதே மாதிரி தான் உங்கள் பாரம் உங்கள் வாழ்க்கை தலையில் வந்து விழுந்துன்னு வைங்களேன், அந்த தலையில் விழுற பாரத்தை எப்படி செய்யுங்க, சர்ன்னு என்ன செய்யணும், முழங்கால் கொண்டு வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. அது அப்படியே ஆண்டவர் மேலே ஜெபத்தின் மூலமாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீயாக உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். ஆனால் ஊழியத்தில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டெக்னிக், உத்தரவாதம் எடுக்கணும். நீங்கள் என்ன குறிப்பு சொன்னாலும் மனசில் வச்சு ஃபஸ்ட்டு அதை ஜோம் பண்ணிடணும். ஆண்டு மேலத்தை மிச்ச பாரத்தை போட்டால் கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் ஒரு தடவை மட்டும் நல்லா ஜோம் பண்ணி ஆண்டவர் கையில் விறக்கணும். நீங்கள் பார்த்துக்கணும். சொல்லிட்டாங்க, என்ன நம்பி சொல்லலை, உங்களை நம்பி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டாயம் ஜெயத்தை தரணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்வார், அல்ல தன்னுடைய தூதர்களை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நல்ல சாட்சிகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ கட்டளை பாரத்தை ஆண்டவர் மேலே தூக்கி போட்டுருங்க. ரெண்டாவதாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் உங்களை ஆதரிப்பார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க, he will sustain you. அல்ல ஸ்தோத்திரம். ஒரு ஆதரவு கரம் நீட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு கரம் நீட்டுற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே போல எப்பேற்பட்ட பாவிக்கும் ஆதரவு கரம் நீட்டுகிற ஒரு இயேசு இருக்கிறார். பாவத்தில் கையும் மையுமா அகப்பட்டவங்களையும் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். ஒரு சிறியை கொண்டு நிறுத்துறாங்க, இவள் விபச்சாரம் பாவம் செய்திருக்கிறார், இவர் மோசையின் பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படணும். ஒரு விபச்சாரம் பாவம்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் விபச்சாரம். ஆனால் ஒருத்தையை மட்டும் தூக்கிட்டு வந்து வச்சு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் அழகாக ஞானமாக சொல்கிறார் பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கையில் கல்லறிய கடவன். உடனே நீங்கள் பார்த்தீங்க பைபிளில் சின்ன ஆட்கள் பிள்ளைகள் கூட வந்திருக்காங்க கல்லறியிருக்கு. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ஈரியத்தில் குத்தப்பட்டவங்களா எல்லாரும் போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் கடைசியில் கண்ணை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேல் குற்றம் சாட்டினவர்கள்லாம் எங்கே? உடனே சொல்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது லைஃப்பில் நடந்த விஷயம் அதுதான். அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, சவுல் செய்த பாவம் பெருசா, தாவீது செய்த பாவம் பெருசா? தாவீது செய்த பாவம் தான் பெருசு. ஆனால் சவுல் ஆண்டவர்கிட்ட தூரம் போனான். இந்த தாவீது ஆண்டவர் கிட்ட வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் பட்டே உன்னை வீட்டை விட்டு நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஈஸியாக மன்னிப்பு வாங்கிடலாம். அதுக்கான கிரயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்தோத்திரம். அது சில நேரங்களில் நம்ம தாக்கிட்டு இருக்க நிலையில் இருக்கலாம். ஆனால் அதுலேயும் கர்த்தர் ஜெயத்தை தர்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஹீ வில் தாங்குவார். ஆண்டவர் என்னைக்குமே சொல்லுவாங்க, பாவத்தை நான் என்ன சொல்லுவோம், பாரத்தை தூக்கி போடுற தேவன் மாத்திரமல்ல. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணோடனே ஒரு பெரிய அதிசயம் நடந்து எல்லா சூழ்நிலையும் மாறினும்னு நினைக்கிறோம். இல்லை தேவ ஜனங்களே, கர்த்தர் அந்த நெருக்க நேரத்தில் உங்களை தாங்குகிறார். காலைல கூட சொன்னேன், என் தாப்பனா 4.5 லட்சம் கடன் 1976 வருஷத்தில் இன்றைய கோடி, இந்த இன்றைய மதிப்பின்படி கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபா. உடனே ஒரு லாட்டரி சீட்டு விழுந்து சூழ்நிலை மாறலை. அவங்க ஃபஸ்ட்டு வேதத்தை கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுவாங்க, என் முதல் வேதாகம் எம்போஸாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். நான் கண்ணீரோடு இந்த வேதத்தை உட்காந்து என் பாவப்பா என்னை மன்னிங்க, உங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் உமக்கு அந்நியமாக உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்தேன், அல்ல குடி நிமித்தமாக அல்ல ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டேன், அநேருக்கு நான் ஆசீர்வாத குறைவாய் மாறிப்போனேன், என் வீட்டுக்கு நான் ஆசீர்வாத குறைவாய் மாறிப்போனேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் பின்பதாக செய்த தொழிலை மீண்டும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் காலையில் சொன்னேன், அவருடைய நண்பர் அல்ல ஸ்தோத்திரம் பேப்பர் சப்ளை பண்ணுறவர், ஏற்கனவே அவருக்கு பல ஆயிரங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் மீண்டும் பிஸ்னஸ் செய்ய இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பேப்பர் சப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், அல்ல சோதரன் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அல்லது நான் அனுப்பி வைக்கட்டுமா? அன்று கர்த்தர் இந்த தொழில் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து எல்லா கடன்களையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்கள் வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். சத்தம் உள்ளதான் இருக்குமா? அல்லேலூயா. அருமையா தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார். துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் துயரப்படாதபடிக்கு, அவிசுவாசம் அடையாதபடிக்கு, யார் கைவிட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர் கூட வந்து வழி நடத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அம்மாவை சந்திக்க முடிந்தது. அவங்க சொன்னாங்க, அல்ல ஸ்தோத்திரம், என் கணவர் 20 வருஷத்துக்கு முன்னால் வீட்டை விட்டு போயிட்டாரு, துறவரம் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி போயிட்டாரு. ஆனால் ஸ்தோத்திரம், எனக்கு 4 பிள்ளைகள், ஒரு சொத்து கிடையாது. அல்ல சொத்தெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நம்ம கிறிஸ்தவங்க சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒன்றும் இல்லாத நேரத்தில் போயிட்டாரு. 4 பிள்ளைகள். ஆனால் என் இயேசு கைவிடவில்லை. என் சகோதரன் சொன்னா, நீ எல்லாம் என் உயிரோடு இருக்கன்னு கேட்டாரு. ஆனால் என் இயேசு என்னை கைவிடல. 4 பிள்ளையும் வளர்த்தெடுத்து இன்னைக்கு ஆளாக மாற்றுறது கர்த்தர் உதவி செய்தார்.
சொல்லுங்க அல்லேலூயா. Men of the world may let you down, but Jesus never fails. உங்கள் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடாத தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கான்செப்ட் நமக்கு, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட கர்த்தர் கிருபை தந்தார். மூன்றாவது சொன்னேன், உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. என்ன உத்தரவாதம்? நீதிமானின் கால்களை தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானின் கால்களை தள்ளாட விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சிச்சுவேஷன்லையும் உங்களை கீழே விழ கர்த்தர் விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், அதனால நீங்கள் ஒரு மரமாக கற்பனை செய்து பாருங்க. உங்கள் மரத்தில் இருக்கிற நீங்கள் பூக்கள் கீழே விழலாம், அல்ல இலைகள் கீழே விழலாம், சில கொப்புகள் கூட கீழே விழலாம். ஆனால் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை தர்றாரு, உன் வேர் அசையாது, உன் வேர் அசையாது, உன் வேர் அசையாது. எந்த சிச்சுவேஷன்லையும் அது சோத்திரி அது பறிக்கிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல அது சத்துரு வரலாம், ஆனால் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். நல்ல பாடுகள் உபத்திரம் வரலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் காக்கிற ஆண்டவர். நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, மனமுறிவடைவதில்லை, கலக்கம் அடைவதில்லை என்று பக்தன் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து இப்போ தான் நம்ம இன்னைக்குள்ள செய்திக்குள்ளே வர்றோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மாலை ஆராதனைக்குள்ள செய்திக்குள்ளே வர்றோம். இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கேன். முதலாவதாக கட்டளை, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வச்சிருங்க. ரெண்டாவதாக ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவர் உங்களை தாங்குகிறார், ஒரு நாள் கைவிட மாட்டோம், அவர் பிடிச்சிக்கிறங்க. மூணாவதாக உத்தரவாதத்தை தர்றாரு. என்ன அப்படின்னா, அலிசோத நீர் வேரோடு பிடுங்கப்படுவதில்லை, நீ நிலைத்து நிற்பாய்ங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கிறார். சரியா? அப்போ முதலாவதாக நீங்கள் இன்னைக்கு சொல்ல வர்ற காரியம் ஸ்தோத்திரம். உங்கள் லைஃப்பில் இப்போ பல சேலஞ்சஸ் வரும். உங்கள் பார்ட் என்ன இருக்குது? ரைஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், நம்ம ஏற்கனவே படிச்சோம், உங்கள் பாரத்தை முழுமையாக அவர்கிட்ட இறக்கி வைங்க. நம்பர் 1, நீங்கள் செய்ய வேண்டிய பாரத்தை ஃபுல்லாக இறக்கி வைக்கணும், அரைகுறையாக வைக்கக்கூடாது. ரைஸில் ஊற்றுங்க. அப்படி தானே? ஊற்றுறதுலாம் என்னது? ஒரு பாட்டில் இருக்குது, தண்ணீர் அப்படி ஊற்றுனா ஒரு ட்ராப் இல்லாத அளவுக்கு கொண்டு போய் அப்படியே இறக்கு. இயேசு கிறிஸ்துவ குறித்து படித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அது தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்கள், நீங்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையேன்னு சொல்லி வரும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களில் இருக்க கிடவுது. அடுத்த வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. He emptied himself. இந்த பைபிள் காலேஜ் டீச்சர் அடிக்கடி சொல்வார், எம்ப்டிட் ஹிம்செல்ஃப்னா என்னதுன்னு. ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அது தலைக்குள்ள அப்படி கொட்டுறீங்க. கொட்டுற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக கொட்டுது. இப்படியே வச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆகும்? கடைசி ட்ராப் வரைக்கும் ஃபுல்லாக போயிடும். இயேசு கிறிஸ்து எல்லா மகிமையை விட்டு இந்த உலகத்தில் வந்து முழுமையாக அந்த பணியை செய்து முடித்தார். பிதாவே, நீர் எனக்கென்று நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன்னு சொல்கிறார். நம்ம அரைகுறையாக செய்யக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது ஃபுல்லாக சொல்லணும். அல்லது பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஈஸியாக என்ன செய்வாங்க? அழுவாங்க. சமீபத்தில் பாஸ்டர் மோகன் அல்ல ஒரு கல்யாண வீட்டில் செய்தி கொடுக்கும்போது சொன்னார், பெண்களுடைய குணாதிசயம் ஒன்று, அவங்க ஈஸியாக அழுவாங்க, ரெண்டாவது பேசாமல் இருப்பாங்க, மூணாவது சாப்பிடாமல் இருப்பாங்க. அது அழுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்கிற மறந்துடாங்க. ஒரு தடவை டாக்டர் ஜான் சாலமோன் அலிசோத்தர் அவர் பேசும், அவருடைய மகன் மரித்து போன டைமில் ரொம்ப கலக்கத்தில் அவர் சொன்னார். ஒரு தடவை டாக்டர்ஸுடைய ஒரு மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது, அதில் அவரை பேச கொண்டிருந்தாங்க. அப்போது சோத்ரான் மொதல் செஷனில் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஆண்களை காட்டிலும் பல பெண்களுக்கு அதிகமாக வர்றதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அழுறது. என்னது? அவங்க அழுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறாங்க. ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அழாமல் கல்லூலி மனங்கமாகி நின்று எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறனால திடீர்னு டப்புன்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி தான் தேவ சமூகத்தை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாரங்களை ஊற்றுங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம எந்த ஜெப குறிப்பு வச்சாலும் ஒரு குறிப்பை நம்ம விட மாட்டோம். ஆமாம், சோத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்ணும். காரணம் என்ன? 100% நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
டிஸ்ட்ராக்ஷனை சாத்தான் கொண்டு வருவான். 4 பாயிண்ட்டை மறக்க வைப்பான். எல்லாம் மொபைல் ஃபோனை தூரத்துக்கு வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லா காடியை போல் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றிடும். ஒரு ட்ராப் இல்லாமல் ஊற்றிடும். அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட வரும்பொழுது ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. பாதி ஆண்டோட்ட சொல்லி பாதியை மனுஷர்கிட்ட சொல்கிறதுனால பிரச்சனை ரொம்ப பெருசாக மாறுது. ஆனால் ஃபுல்லாக ஆண்டோட்ட சொல்லிட்டு ஒன்றே மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க, சாட்சியை சொல்ல கர்த்தர் வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அது ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டோர் நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதில் தரும். ஜெபம் பண்ணும்பொழுது நீ எதை தான் செய்யன்னு சொல்கிறார். அந்தரங்கத்தில் போ, இதயத்தை ஊட்டையா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் வெளியரங்கமாக உனக்கு பதில் தருவார். இன்னைக்கு மறந்து போன விஷயம் ஜெபம், மறந்து போன விஷயம் வேத வாசிப்பு, மறந்து போன விஷயம் உபவாசம், இதெல்லாம் என்ன மறந்து போன விஷயம் சபை கூடுதல், இல்லை ரொம்ப மறந்து அக்கேஷனெல்லாம் மாறி போச்சு. இல்லை தேவ ஜனங்களே, உங்கள் பாரத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. வெக்கப்பட கணவன் மனைவியை கை கோர்த்து அழுது ஜெபிக்கிறது வெக்கப்படாதீங்க. உங்கள் பாரத்தை ஊற்றுங்க. இங்கே நீங்கள் அறைக்குள்ளே ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த வெளியில் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாய் நிறுத்துவார். நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. 2வதாக நான் முதல் சொன்னேன், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே ஊற்றிடுங்க. உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே ஊற்றிடுங்க. ஃபுல்லாக இறக்கி வச்சிருங்க, தூக்கி போட்டுருங்க. 2வதாக உங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெபமும் நன்றி அறிதலும் இருக்கணும். 2வது நீங்கள் என்ன செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணணும். அடுத்த ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும், இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நல்லா தேங்க் பண்ணுங்க. ஒன்றைக்கும் கலப்பு எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் சத்தம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சேஃப்ல ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்ததாக நினைத்து நீங்கள் ஆண்டவர் நல்ல நன்றி செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ப்ரேயர் ஸ்டாப் பண்ணி ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீ இந்த காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீ செய்ய ஆரம்பித்து விட்டீர் ஆண்டவரே. நீ கிரியை செய்ய ஆரம்பித்து வைத்தீர் ஆண்டவரே. நீ ஜெயத்தை தரப்போகிறீர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி நீ தரப்போகிற பெரிய ஜெயத்திற்காக உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஃபால்ஸாக ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ரியாலிட்டி தான் பேசுகிறீங்க. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறாண்டவர். அந்த சேர்ஃபுல் ஸ்பிரிட், நன்றியின் இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? நன்றி உள்ள இதயத்தை தான் எதிர்பார்க்க. சொஸ்தமான ஒரு 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் அதுதான் இது. வந்து நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவர் நல்ல நன்றி செலுத்துங்க. 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, அல்லது ரிசல்ட் வந்துட்டு இப்போ ஆண்டவர் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்க செய்வார். புதன்கிழமை +10th ரிசல்ட் வருது. ஆண்டவருக்கு இப்போ நல்ல மார்க் நீங்கள் தரப்போகிற தயவுக்கு நமக்கு நன்றி. இந்த ப்ரைஸ் நமக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், நான் எப்பயுமே சொல்வேன், ஸ்தோத்திர துதி ஆராதனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம் நானது தேங்க்ஸ் கிவிங், நல்ல ஆண்டவர் செய்த நன்மைக்காக தேங்க் பண்ணுங்க. துதி நானது ப்ரைஸ், ஆண்டவர் யார் என்பதை சொல்லுங்க. அடுத்ததாக என்னது வர்ஷிப், ஆராதனைனா என்ன அர்த்தம்னா உங்களை அர்ப்பணித்தல்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஆராதனைங்கிற வார்த்தை எங்கே வந்துருதுன்னா, ஆபிரகாம் அது ஈசாக்கை பலி செலுத்த போகும்பொழுது வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆராதனைங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் எங்கே வந்துச்சு? அது சாஸ்திரிகள் பொன் வெள்ளை போலும் தூப வர்க்கத்தை கொண்டு வந்து பணிந்து கொள்ள வரும்பொழுது வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அங்கே வர்ஷிப்னு வர்றது வார்த்தை கிரேக்கில் மொழியில் பார்த்தீங்கன்னா பிராஸ்குனேயோ. பிராஸ்குனேனா என்ன அர்த்தம்? அல்ல சோத்திரம். ஒரு நாய் தன்னுடைய முன்னங்கால்களை மடக்கி எஜமானுடைய பாதத்தை நக்குற அனுபவத்துக்கு நாய் நல்லா அந்த வேலையை செய்யும். பாருங்கள், காலை மடக்கி என்ன செய்யும்? அந்த காலை நீட்டி வச்சுட்டு அந்த எஜமானுடைய காலை என்ன செய்யும்? எஜமானுடைய காலை என்ன செய்யும்? நல்லா நக்கும், நல்ல டேஸ்ட், நல்லா நல்லா நல்லா
செய்கிறத நாய் என்ன செய்யும், நல்லா செழிப்பாக செய்யும் பாருங்க. அறகுறையாக செய்யாது. என்னது, இப்படி இப்படி போகும், திரும்ப போயிட்டு திரும்ப வந்து செய்யும், திரும்ப சுற்றிட்டு வரும். நாய் வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன செய்யும், நன்றி. இன்னைக்கு தான் நாய் நன்றி உள்ள மிருகம்னு சொல்கிறாங்க. நிறைய நேரம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக எதுக்கு செலவழிக்கிறாங்க? நாய் படுக்கிற கட்டிலில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. நாயை படுக்க வைப்பாங்க, அப்புறம் அந்த ரூம்குள்ளே யாருமே போக முடியாது. பழகுனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசாக ஒருத்தர் போனார்னா அந்த வீட்டில், ஆனால் அவன் நல்லா குளிப்பாட்டி நல்லா ஷாம்புலாம் போட்டு என்ன செய்கிறான், பிள்ளை மாதிரி வளர்க்குறான். அதுவும் என்ன செய்யுது, பிள்ளை மாதிரி இருக்குது. அதனால் பாஸ்டர் நாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்காதியே, நன்றி உள்ள. அப்போ முன்னங்கால்களை முடக்கி தன்னுடைய எஜமானுடைய பார்த்து நல்ல நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. கோடி கோடி, இது பெரிய ஒரு ரிலீஸ். நன்றி ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்ய போகிற தயவுக்கிறான், நீர் ஆரம்பித்தபடியே நான் நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கு. ஒரு வயசு சிங்கம் வந்தது, ஒரு வயசு கரடி வந்தது. அந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க பண்ணின ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட ஆங்கிலத்தில் பிரைஸ் இஸ் அ வெப்பன் சொல்லப்பட்டு, துதிங்கிறது என்னதான், ஒரு பெரிய என்னது ஆயுதம். கத்தி இண்டி ரத்தம் இண்டி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்ன மாதிரி தான் அலுவலர் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது அடிக்கடி நம்ம படிப்ப ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது யுத்தம் கத்தருடையது, ஜெயம் நம்முடையது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, யுத்தம் கத்தருடையது, ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தன். கரங்களை வைத்து தலைச்சங்க பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. துதிங்க. யோசபாத் அதை தான் செஞ்சார். என்னைக்கா துதிச்சு ஜெயம் கிடைக்குமா? இல்லை, கிதியோன் அதை தான் செஞ்சாங்க. கத்தரை துதிக்கும் பொழுது கத்தர் என்ன செஞ்சாரு, பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அலங்கங்கள் இடிந்து விழ கத்தர் கிருபை செய்தார், அது சுவர்கள் இடிந்து விழத்தக்கதான கிருபை கத்தர் செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நல்ல கத்தரை துதிக்கணும், கத்தரை ஸ்தோத்தரிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட், நான் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்பர் 3 பிரைஸ் தி லார்ட், இன்றைய நாளுக்காக வாழுங்க. மூணாவது, இன்றைய நாளுக்காக வாழுங்க. ஆண்டவர் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். மத்தேயு 6:34 என்னது, நாளைக்காக, நல்லா பக்கத்தில் சொல்லுங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்காக, ஒரு நாளன்னைக்காக, அடுத்த வாரத்துக்காக, அடுத்த மாதத்துக்காக, அடுத்த ஆண்டுக்காக. சிலருக்கெல்லாம் இப்போவே பெரிய கவலை. பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்கும், கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணணுமே. ஏன் இப்போ இருக்கிறத நீ பாருயா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார், இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார். இன்னைக்காக வாழ். இன்னைக்கு கர்த்தர் நாளை தந்திருக்காரு. இது எப்படி நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக வாழ முடியுங்கிற என்ன நமக்கு இருக்குன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஜபங்களுக்கு, நம்ம பர்த்டேக்கெலாம் ஜெபம் பண்ணுறோம். இந்த ஆண்டு ஃபுல்லாக காற்று வழி நடத்தும். எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி சொன்னார். ஆண்டவரே பாஸ்டர், இந்த ஆண்டு முழுவதும், இந்த ஆண்டு, இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு மாதம், இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு வாரமும், இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும், இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும், இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும், இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவருக்கு ஆசீர்வாதமாக தான். யாருமே எப்படி ஜெபம் பண்ணதில்லை. சில நேரங்களில் எனக்கு நல்ல ஞாபகம் வச்சு தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படி நல்லா கவர் பண்ணுறாரு பாருங்க. ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறாரு, கவர் பண்ணுற. அதை மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு கவலைப்படுறதுல கவர் பண்ணாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், கவலைப்படுறதுல கவர் பண்ணாதீங்க. அப்புறம் சோழி முடிஞ்சு போயிடும். நிறைய நேரத்தில் அதான் கவலைப்படுறதுல கவர் பண்ணுறோம். அப்படி சுழைச்சி வலிச்சு லேசாக போகணும் பண்ணணும், அப்படியே சுற்றி வலிச்சு இன்னும் 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 யோசித்து 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 சின்ன பிரச்சனையை என்ன செஞ்சிடும், பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக மாற்றி அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை என்ன செய்யுது, நிம்மதி இல்லாமல் ஆக்குறதில்ல. ஒரு வீட்டில் பிரச்சனை ஆயிட்டுனா கணவர் என்ன பண்ணுறது, மனைவி மேலே சுமத்துறது, பிள்ளைகள் மேலே சுமத்துறது, சொந்த பந்தம் மேலாம் சுமத்துறது இல்லைங்க. பிரச்சனையை சிறுசாக மாற்றுங்க. சொல்லணும், பிரச்சனையை எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, பெரிய ஆண்டவர் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, பெரிய ஆண்டவர் சொல்லுங்க. சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமென். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில பிரைஸ். அது ரொம்ப நான் எப்பவுமே சொல்வேன், என்ன உங்களுக்கு இருக்குது இல்லையோ, வார்த்தை கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கட்டும்.
என்னது வார்த்தை எப்படி இருக்கணும்? ஏன் பால் சேர்த்தான்? வார்த்தை ரிச்சாக இருக்கணும். ரைஸ் அது புலம்பி துப்பி அவிசுவாசமாக பேசி, ஐயோ இந்த சிஸ்டரா இந்த பிரதரா. எனக்கு எப்பயுமே சொல்கிறோம், இந்த ஷேபா ராஜஸ்திரி வரும்பொழுது, இந்த சாலமோனை பார்க்க வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டதை காட்டிலும் கிட்ட வந்து பார்க்குற நேரத்தில் ரொம்ப பார்க்குறேன் அப்படின்னு. ஏன் குறைச்சி சொன்னீங்க அப்படின்னு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பார்க்கும்பொழுது, வெளியில் பார்க்கும்பொழுது நல்ல டிப்டாப்பாக இருப்பாங்க. பர்னபாஸ் டேனியல் சொல்கிற மாதிரி உள்ளே வந்து பார்க்கும்பொழுது டாப்பெல்லாம் பிஞ்சு போய், ஐயோ இந்த விசுவாசிக்கு என்னவா நினச்சோம், இப்போ இந்த விசுவாசியை பார்த்தா என்னமா இருக்கிறாங்க, என்னமா நினச்சோம் என்னமா இருக்கிறாங்க. கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மனைவிக்கு தான் உங்கள் நிலை நல்லா தெரியும். வெளியில் நல்ல சட்டை வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டு ஸ்தோத்திரங்களாம். வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். அப்பா என்னது வெளியில் நல்ல சர்ச்சுக்குள்ளே தேவதூதனாக இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே லூசிஃபர் மாதிரி இருக்கிறாரு, அப்படி பிள்ளைக்கு நல்லா தெரியும். அப்போ உள்ள நீங்கள் வான்னு சொல்ல, ஆண்டவரே என்னை தூரத்துலேருந்து பார்க்குறவங்க கிட்ட வந்து பார்க்கும் பொழுது இன்னும் மேன்மையை காணத்தக்கதான கிருபை தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ பழகுறது. இவன் இந்த சிஸ்டர் கழுவி ஊற்றினாங்க, ஆனால் கிட்ட வந்து பார்க்குற நேரத்தில் அப்படி ஒன்றுமே இல்லையே. நல்ல சகோதரின்னு சொல்லத்தக்கதாக, நல்ல சகோதரன் சொல்லத்தக்கதாக வாழ்க்கை கத்தர் மாற்றட்டும். அப்போ நல்லா கவனிங்க. நாளை இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாளை எப்படி நல்ல ஜெயமாக கொண்டு, மகிழ்ச்சியை எப்படி கொண்டு போகிறது, சமாதானம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிங்கன்னா அது கர்த்தர் ஆசீர்வாதம். நான் எப்பவுமே ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலையும் சொல்வேன், 3 யோவான்லேருந்து சொல்வேன், நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்கள், நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், அல்ல ஸ்தோத்திரம் அல்ல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சத்தியத்தை நடப்பீர்கள், சாட்சியை நடப்பீர்கள், அது சகலவித நன்மை பெற்று அனுப்பி அப்படி சொல்வேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் 3 யோவானில் தெரிஞ்ச ஒரே வசனம் என்னது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல. நீங்கள் அதை நிறைய வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆசீர்வாதம் சொல்லப்படும். நீ சம்பூர்ணமாக இருப்பா, சுகமாக இருப்பா, சமாதானமாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, சத்தியம் நடப்பா, சாட்சியை பகிர்ந்து கொள்வாய், சாட்சியை இருப்பா, சாட்சியை பகிர்ந்து கொள்வாய், சகலவித நன்மைகளை பெற்று அனுபவிப்பார். அப்போ நாளைக்கு போட்டு குழப்பாதீங்க, இன்னைக்கு என்ன செய்வது, இருக்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தீர்மானம் பண்ணு. அதுக்கு நீ எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டாமா? யோசிக்கணும். அது கவலையாக போட்டு யோசிக்காதீங்க. அலிசோத்தர் கத்தர் இப்படிலாம் நன்மையை செய்ய வல்லவர். நான் சொல்கிறேன், நீங்கள் என்னதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அது எல்லாவற்றையும் கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் சர்ச்சில் சிலுவை எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்தா, அது சிலுவையில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ அவங்க பேர்லாம் நீங்கள் இதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நன்மையான தேவ ஜனங்களே எல்லாம் ஜெபித்த பொழுது எத்தனையோ குடும்பங்களில் ஆச்சரியங்கள் நடைபெற்றது. இவரெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சைமன் பாண்டியன் வரையா, அது அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க தான், அதில் கமலா அம்மா, அது எல்கேஸ் ஐயா, அவங்க ஒரு நாள் அவர் சர்ச்சுக்கு வர்றதை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டான். இவர் எப்படி சர்ச்சுக்குள்ளே சிவன் பாண்டியன் எப்படி சர்ச்சுக்குள்ளே வந்தார்? அப்படி இருந்த மனுஷனை கத்தர் மாட்டி கடைசி வரைக்கும் நல்ல விசுவாச வீரராக இருந்து உலகத்தின் ஓட்டத்தை முடித்தார். கரங்களை வைத்து தள்ளிச்சவங்க பார்ப்போம். நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருங்க. நம்பிக்கை அரைக்கிடையில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்க. நீங்கள் ஒரு செத்த தேவனை ஆராதிக்கல, நீங்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கையால் ஆகாத தெய்வத்தை ஆராதிக்கல, எல்லாம் செய்ய வல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க. உங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் அவர். தலைமுறையாக உங்க குடும்பத்தை பொறுப்பெடுக்கிற ஆண்டவர் அவர். அதனால ஸ்தோத்திரம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம் இன்னைக்கு வாழுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சின்ன வேகமாக முடிக்கிறேன், 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் பிரசன்னத்தை லைஃப்பில் உணருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41 அதிகாரம் நீங்கள் 10 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஐசாயா சாப்டர் 41 verse 10 என்ன சொல்றார்? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதமா, என்னது நன்றி என்று என்னது சொல்லுதமா. இயேசு என்னோடு இருப்பத அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அழகா சொல்லி, உலகத்தின் முடிய பிறகு சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன்.
சொல்லுங்கள், ஏசு என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க. சொல்லி தான் பாருங்களேன், அறிக்கை செய்து தான் பாருங்களேன். பிரைஸில் நம்ம ஸ்தோத்திரம். விசுவாசித்து நடக்காமல், நம்ம தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். நீங்கள் நினைக்கணும். எண்ணங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அடிக்க நான் சொல்ல தானே. நீங்கள் கடந்த நாட்களில் கூட ஒரு கடைக்கு போகும்பொழுது யோசித்தேன். ஷர்ட் நீங்கள் போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, அப்படி நிறைய கடைகள் ஆரம்பிக்கும். ஈஸி பை அது இதுன்னு நிறைய இப்போ வந்துட்டு கடைகள். நேராக போகிறீங்க, போயிட்டு நல்ல அழகான ஒரு ஷர்ட்டை பார்க்குறீங்க, ரைட்டு. உடனே ஃபிட்டாக இருக்குதா சார், வேணா ட்ரையல் பாருங்கள் அப்படிமா. உடனே நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, ட்ரையல் ரூமில் போய் அதை போட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஃபிட்டாக இருக்குது. உடனே என்ன செய்கிறீங்க, அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கிறீங்க, பீரோக்குள்ளே தூக்கி வைக்கிறீங்க, வார்ட்ரோபுக்குள்ளே தூக்கி வைக்கிறீங்க, எங்கே கீழே குப்பை கூடக்கிட்டே வைக்கிறீங்க, அழுக்கு துணிக்கிட்டே வைக்கிறீங்க. இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு முன்னால் அந்த ஷர்ட்டை எத்தனை பேர் போட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? 10 பேர் போட்டிருக்கலாம். என்னது, வேர்வையோடு போட்டிருக்கலாம், ஸ்கின் டிசீஸோடு போட்டிருக்கலாம், குளிச்சு 4 நாளாகி போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நினைக்கிறீங்க இது புதுசு, நான் தான் மொத போடுறேன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ எண்ணம் நான் பார்த்தா தான் இல்லை, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்றீங்க, நான் புதுசுன்னு நினைக்கிறதுனால புதுசாக ட்ரீட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தா தான் இல்லை, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இந்த எண்ணமே ஜெயத்தை தரும். கரங்களை தலைவச்சுங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறாருங்கிற எண்ணம் வரட்டும். ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறார். இப்போ இதை முடிஞ்சோடனே நான் உங்க கூட வரப்போகிறது கிடையாது, ஆனால் இயேசு உங்களோடு கூட வரப்போகிறார். இந்த கேம்பஸ்க்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம், ஒருத்தர் பார்க்குறோம், அலசோதரம். ஆனால் இப்போ முடிஞ்சோடனே ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு இப்போ 8 மணி ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படா முடிப்பீங்க அப்படின்னு சில மனசு ஓடிட்டு இருக்கு. சிலலாம் பையெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, ஆவியில் நிலையில் எடுத்து வச்சுருப்பாங்க, எப்படா முடிப்போம் பறக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்ட்டு பறப்பட. அப்போ நீங்கள் தனியாக போகிற நேரத்தில் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை போய் தள்ளி வச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு உங்களோடு கூட இருக்கிற விசுவாசிக்கிற அல்லே வச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய குறிப்பு இருக்குது, நான் டைம்லாம் முடிக்கிறேன். இந்த நீங்கள் செஞ்சு பாருங்கள். முதல்ல என்ன சொன்னேன், உங்கள் கவலையெல்லாம் அவர் சமூகத்தில் ஃபுல்லாக ஊட்டிடுங்க. 2வது, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துங்க. அது நம்ம லைஃப்பில் நல்ல ஜெயத்தை கொடுக்கும். அது 3வதாக, இந்த நாளுக்காக வாழுங்க. இந்த டே நான் நேற்று சண்டேக்கு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக தான் இந்த பிரசங்கெல்லாம் ஆயத்தப்படுத்துறது. என்னது, அடுத்த வாரத்துக்கு நான் யோசிக்க மாட்டோம். நாளைக்கு என்ன ஆகாரம், நாளைக்கு ஜனங்கள்ட்ட என்ன பேசணும். ஒரு பிரசங்கம் அந்த டாபிக் கிடைக்கிறது தான் பெரிய முக்கியமான விஷயம். என்னது, டாபிக் கிடைச்சா ஃப்ளோ வந்துடும். அப்படியே தேவசமுகம் வந்து சில நேரங்கள்லாம் அப்படி பிரசங்கம் ரெடி படியே ஜாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு டாப்பிக்கு தந்து அந்த பேசேஜ் வாய்க்கும்போது டக்குன்னு குறிப்பெல்லாம் தந்துடுவார். கடன்னு எழுதிடணும். அப்புறம் என்ன செய்யாது, நமக்கு ஞாபகத்துக்கு வராது. சில நேரங்களில் வச்சு செய்வார் ஆண்டவர். நேரம் அப்போ ஜோம், ஆண்டவர் இது உண்மையாக நீங்கள் தரதானா, நான் கொடுக்குற பிரயோஜனமாக இருக்குமா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தள்ளாடுவதில்லை. நேற்று நைட்டு ஒருத்தவங்க எனக்கு இல்லை, எங்கள் உறவினர் ஒருத்தங்க டாக்டர் அக்கா வந்து வாட்ஸ்அப்பில் போடுத்தாங்க. அவன் காலையில் போட வேண்டிய ஆள் நைட்டு போட்டாங்க. பார்த்தா அது சங்கீதம் 121:3 போடுறாங்க. எனக்கு பெரிய சந்தோஷமாயிட்டு. ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை உறுதிப்படுத்தி தருகிறீரே, அதற்காக நன்றி. ஆமேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் வரங்க. உங்கள் கால்களை தள்ளாடும். இந்த ப்ரெஷர் வந்துட்டுனா என்னது, தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிக்குது. என்னது, பிடிச்சி நிற்கலாமான்னு யோசிக்கிறீங்க. படுத்தா நல்லாயிருக்கும், நிற்க முடியல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வர்ற மன அழுத்தங்கள் சில உங்களை நிற்க விடாமல் தள்ளாட பண்ணும். அப்படி இருக்க நேரத்தில் உங்கள் கவலையெல்லாம் ஆவற்றையும் அப்படி சமூகத்தில் ஊற்றுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. 3வது சொன்னேன், இந்த நாளுக்காக வாழுங்க. அடுத்ததாக, தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த பிரசன்னத்துக்காக நன்றி சார். நீர் என்னோடு இருக்கு. நிறைய நேரத்தில் லைஃப்பில் நான் யோசிப்பேன், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிற தயவுக்கா நன்றி. நீங்கள் மட்டும் கூட இல்லைன்னா எல்லாம் விழுங்கி போட்டிருப்பாங்க. நீங்கள் மட்டும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் ஜெயித்து நிற்கிறேன். சொல்லுங்கள், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் யோசித்து பார்த்துருக்கேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்கள், அல்லேலூயா. அவர் ஒருவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் மெஜாரிட்டி. சொல்லுங்கள், அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா.
118 பேர் அவசியம் கிடையாது. அவர் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்கள் தான் மெஜாரிட்டி. பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒருத்தர் உங்க கூட இருந்தா நீங்கள் தான் மெஜாரிட்டி. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்களா? சொல்லுங்க, எனக்கு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு உங்கள் லைஃப்பில் முன்னிறுத்துங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை காக்கப்படும், உங்கள் குடும்பம் காக்கப்படும். அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதின் வார்த்தையின்படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள. இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே நம்ம எழுமி நிற்போமாக. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு ரிலீஸை கர்த்தர் தரட்டும். அது அமைதியான ஒரு சிச்சுவேஷன் மனதை கர்த்தர் தரட்டும். சேர்ஃபுல் ஸ்பிரிட்டை கர்த்தர் தரட்டும். உற்சாகமான ஆவியை கர்த்தர் நமக்கு தரட்டும். எல்லா பாரங்களையும் நீக்கி போடட்டும். எந்த சூழ்நிலை தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் ஹல்லேலூயா காப்பாராக. இவன் எப்படா விழுவான்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது குறைவுபட்டு போவான்னு காத்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் தள்ளாட்டத்தை எல்லாம் மாற்றி உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லுது, கண்மலை மேல் என் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அப்படி கண்களை மூடி வலது கரத்து வைத்து ஒரு 30 செகண்ட் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம், நல்ல கரங்களை அசைத்து கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரம், தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. எங்கள் கவலையெல்லாம் ஊற்றிவிட கிருபை தருவீராக. நல்ல ஜெபிக்க கிருபை தருவீராக. நல்ல நன்றி செலுத்த கிருபை தருவீராக. ஆண்டவர் இன்றைக்காக வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை உணர கிருபை தருவீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கட்டளையாக சொல்லியிருக்கீங்க ஆண்டவர், உன் பாரத்தை என் மேலே வை சொல்லியிருக்கீங்க. வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீங்க, நான் உன்னை ஆதரிப்பேன். ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் விழுந்து போவதில்லை, நாங்கள் துவண்டு போவதில்லை, சிறுமைப்பட்டு போவதில்லை, விழுந்து போவது இல்லை, தடுமாறுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை அசைத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமே நீங்க எல்லாம் ஆராதிக்க ஆரம்பிச்சு நீங்க ஜெபம்னா தான் பிரசன்னமே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க சொல்றதா காட்டினோம், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் மேன்மையா இருக்கு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு எங்களோடு கூட பேசின தயவுக்கு நன்றி. ஒட்டுமொத்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒட்டுமொத்த சபை லகுவாகட்டும். அல்லது பிபி யாருக்கும் வரக்கூடாது. அந்த வந்த பிபி ஹல்லேலூயா நார்மலாகட்டும். 128 மாறட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, என் பிபி 128 ஜீவிய காலம் முழுதும் இருக்கு. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. என் பிரஷரை ஏத்துற உலகத்துல என் பிரஷரை நார்மலாய் மாற்றுகிறவர் நீர் தானப்பா, நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே. நீ கிரியை செய்யும்படியா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன்ட்ட வாங்க, இளைப்பாறுதலை தருவேன். இயேசுவிட்ட ஓடுவோமாக, இயேசுவிட்ட வருவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த நாள் எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. அப்படியே நம்ம நின்ற வண்ணமாக ஒரு பாடலின் ஒரு கவியை பாடும் பொழுது, ஜெப பாடலாவே பாடும் பொழுது அப்படி கர்த்தருக்கென்று நம்ம காணிக்க நம்ம சேர்த்து செலுத்திடலாம். சேர்ந்து பாடும். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினேன், உன்னதங்களிலே என்னை உட்கார செய்தீர், உளையான சேற்றில் வாழ்ந்த என்னையும் தூக்கினீர் கழுவினீர், என்னை காத்து நடத்தி வருகிறீர். எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தீ. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர் கழுவினீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர் கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று
விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். தினம் தினமும் புகழை நான் பாடுவேன், தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். இல்லன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் வந்ததையா, எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா. சொல்லன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி உன்னதங்களில் உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதே கலமை மீதன் கால்கள் நிறுத்தினேன், உன்னதங்களில் உட்கார செய்தே. கிருபை நல்ல பிதாவே நன்றி ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்கா நன்றி அப்பா. எனக்கு எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. என்னோட பிபிலாம் 120/80 மாறணும்ப்பா. நிரந்தரமாக அப்படி இருக்கணும்ப்பா. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றி போடுங்க, மன அழுத்தத்தை மாற்றி. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் நடக்கிற காரியங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், சவால்கள், பிரச்சனை மேல் பிரச்சனைகள், ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அப்பா. இரத்த நாளங்களில், சுவர்களில் ரத்தம் மோதி அடிக்கலாம். கொழுப்புகள் வந்ததுனால ரத்த ஓட்டம் அது ஸ்ட்ரகிள் ஆகலாம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மன அழுத்தம் வரும்பொழுது ஒரு வித ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் என்ன செய்யுது? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ரத்தத்தை தண்ணீர் அதிகமாக கலக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் உண்டு பண்ணுது. அதனால் பிபி ஷூட் அப் ஆகுது. அந்த நிலைகளெல்லாம் மாறட்டும். நல்ல ஒரு அமைதலை தரீங்க. கொந்தளிக்கிற கடலை அமைதிப்படுத்தின ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ரிலீஸை கத்தறுத்தாங்க. பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் இதயத்தில், உங்களுடைய சமூகத்தில் பாரத்தை ஊற்ற கிருபைத்தாங்க. ஆண்டவரே வாக்கு தத்துவங்களை பற்றிக்கொள்ள கிருபைத்தாங்க. ஒரு நம்பிக்கை, கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். தள்ளாட விட மாட்டார், தடுமாற விட மாட்டார். அது ஸ்தோத்திரம் அப்பா. தாங்கி நிறுத்துவார். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வர கிருபைத்தாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பெல்லாம் முயற்சி ஆசீர்வதிங்க. பிராணங்களில் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். நல்ல நோய்ப்பு சக்தியை தருவீராக. நல்ல ரிசல்ட் உண்டாகட்டும். ஆண்டவரே நாட்கள் நல்ல ரிசல்ட் தருவீராக. ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி நல்லா நடக்க கிருபை தருவீராக. சபைக்குள்ளே இருக்கிறது ஆசீர்வாதம்னு ஒவ்வொருவரும் சொல்லணும். ஏண்டா வந்தோன்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்ல கிருபை தாங்க. வர முடியாமல் போனவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவங்க வர நீ கிருபை தரணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. வியாதி பலவீனங்களை மாற்றி போடு. எல்லாவற்றையும் நேர்த்தி அதினதின் காலத்தில் செய்கிறான். நான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போது சொல்லி கருணை பாராட்டுகிற ஆண்டவர், எங்களோடு கதைக்கிற ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்க செய்கிறவர், காலாகாலங்களில் நன்மைகளை தருகிறவர். நீர் உதவி செய்யும்படியாக ஜெபி. நல்ல செய்திகள் வரட்டும். நிறைய சாட்சிகளின் வாரமா இந்த வாரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ ஜெயத்தை தருகிற தயவுக்காக நடி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களின் கால்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்போம். அடுத்து தொடர்ந்து திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். உடனடியாக சபைக்கு வரும்படியாக கேட்கிறேன். ஒரு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட ஐக்கியப்பட முடியும். நல்ல ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ் மற்றும் யூத்துக்கான ப்ரோக்ராம் மற்றும் சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ் இருக்குது. அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு யூடியூப் லிங்க் போடுவாங்க. பாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.